ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? ஒரு டிஃபன் சாம்பார் தான். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 4 பீன்ஸு, 2 கத்தரிக்காய், 2 நூக்கோல், கொஞ்சோண்டு பரங்கிக்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கேரட்டோ உருளைக்கிழங்கோ முருங்கைக்காவோ இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு தேவையான அளவு நான் இதில் வந்து 2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்து 3 டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க அந்த பருப்பை. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸையும் வாஷ் பண்ணி குக்கரில் வந்து 2த்தையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு கட்டி, உங்கள்கிட்ட தூளாக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நான் ஒரு கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வந்து 4 விசில்ஸ் வந்து விட்டுட்டு எடுங்க. விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா கொல கொலன்னு வரும் பருப்பு, அது கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் வந்து அதில் கொதிக்க விட்டுட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்ட அப்புறம் கொஞ்சோண்டு கலர் எண்ணெயும் நல்லெண்ணெயும் விட்டு கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் போட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்கிற டைமில் அதையும் போடுங்க. அதனால் பபுள் வரணும், எல்லா சைடும் வந்து பபுள் வந்த அப்புறம் அதில் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை விடுங்க. கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், டேஸ்ட்டான சூப்பரான கமகமன்னு வந்து டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.